ஆல்கஹாலை தாண்டி ஒரு சில அதர் காரணமும் இருக்கு இந்த ஃபேட்டி லிவருக்கு. நம்பர் 1 என்ன அப்படின்னா ஒரு செடென்ட்ரி லைஃப் ஸ்டைல். செடென்ட்ரி லைஃப் ஸ்டைல் என்னது? ஒரு ஆக்டிவ் ஒர்க் இல்லாம, ஒரு துரு நிறைய வேலை செய்யாம, ஒண்ணுமே வேலை செய்யாம ஒரு உட்கார்ந்த இடத்துல இருந்தே வேலை செய்யறதுன்னு சொல்லுவாங்கல்ல, அதுதான் செடென்ட்ரி லைஃப் ஸ்டைல். நம்பர் 2 இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ். நம்ம உடம்புல செக்ரீட் ஆகிற அந்த இன்சுலின் வந்துட்டு போய் தசைகள்லயோ இதுலயோ வேலை செய்ய மாட்டேங்குது. அப்ப அதுக்கு முக்கியமான காரணம் என்ன? அந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ்க்கு வரும்போது தான் முக்கியமானது வருது ஒபிசிட்டி. வெயிட்ன்றது வந்து நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா 70 80 90 கூட இருப்பாங்க. ஆனா அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா மசில் மாஸ், ஸ்டாமினா அந்த மாதிரி இருக்கும். ஆனா நான் சொல்றது என்னன்னா கொழுப்பு மட்டுமே அதிகமா இருந்துகிட்டு வெயிட் ரொம்ப அதிகமா இருக்கும்போது அது பேர் ஒபிசிட்டின்னு சொல்லுவோம். சோ அந்த ஒபிசிட்டி வந்து இருக்கும்போது ஃபேட்டி லிவர் வரதுக்கான வாய்ப்பு அதிகமாகுது. மூணாவது வந்து பாத்தீங்கன்னா ஹை கொலஸ்ட்ரால் லெவல்ஸ். இந்த பிளட்ல சில பேர் சார் ஒல்லியா தான் சார் இருக்கேன், மதுவும் அருந்த மாட்டேன், ஆனா எனக்கு எப்படி ஃபேட்டி லிவர் அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா இந்த கொலஸ்ட்ரால் லெவல்ஸ் ரத்தத்துல உங்களுக்கு அதிகமா இருந்தாலும் ஃபேட்டி லிவர் வர்றதுக்கான வாய்ப்பு வந்து இருக்கு. நாலாவது முக்கியமான காரணம் தவறான உணவு பழக்கங்கள்.